शेषार्यवंशकलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यश्रितम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रवद्ये शुक्राम् वरदरम् विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। कालनेमिनिघा शौरिः शूरः शौरजनेश्वरः त्रिलोकात्मा त्रिलोकेशः கேசவா கேசியா ஹரி. கும்பிடுதுதான் காலநேமி நீஹா, கலிகல்மிஷத்தை அழிப்பவன். வசு பாண்டம் முதலான க்ஷேத்திரங்களில் அவன் அவதரித்திருப்பது நாம் சேர்த்து வைத்துள்ள பாபங்களை அவனை கிட்டி போக்கிக் கொள்வதற்கே. அவித்யை ஞானத்தை அடிப்பது. காலசக்கரத்தில் நேமி பட்டையாக உருவகப்படுத்தப்படுகிறது. பகவான் இத்தை உருமாயச் செய்கிறான். பரீட்சித்து மகாராஜன் கண்ணனருடை பூர்ணமாக பெற்றவன். அவன் கலிபுருஷனை தன் ராஜ்யத்தில் இருந்து ஒட்டாமல் தூக்கியதாக சரித்திரம். ஆகையினாலே அவனுக்கு காலநேமி நிகால் என்று பெயர். ஷௌரீஹி அடுத்தது ஷௌரி பெருமாள். உத்பலாவதகத்தில் ஷௌரி என்னும் திருநாமத்திறன் கிருஷ்ணனாக எழுந்தருளியிருப்பவன் திருக்கண்டவரம். உத்பலாவதகம் என்பது திருக்கண்டவரத்தை குறிக்கும். சூரனுடைய புத்திரன் ஷௌரி. வசுதேவரன் பிள்ளை. உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷணம் சிவராஜோகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம் மாலனண்ணி தொழுதரவினோ வினகடா. திருக்கண்ணவரத்து ஆலின் மேதான வருந்தான் அடியினர்களே. திருக்கண்ணவரத்தரசே பெருமாளி திருடைய சொல்றார். சூரஹா அடுத்த திருநாமம். சூரஹா அப்படின்னா எதிரிகளை அழிப்பவர். சௌரியம் என்பது பகவானிடம் போத்தப்படும் மகாபுடங்களில் ஒன்று. ஆஸ்திரவர்களை அழிப்பவன். சித்திரகூடத்தில் அரக்கர்களை அழிப்பவனும் தாமரை இதழை ஒத்த நீண்ட கண்களை உடையவனுமான ராமபிரான் எழுந்திருக்கிறான் என்கிறபடியே மகாசூரனான ராமபிரானாக எழுந்தருளியிருப்பவன். திருச்சித்திரகூடத்தில் எப்பெருவெண் சிலை தரக்கை இராமன் தன்னை. சிலை பாடத்தையும் வில்லையும் குறிக்கும். ஆனால் சூரகா இந்த திருநாமத்துக்கு இத்தனை வியாக்கியானம். சூரகணேஸ்வரகா அடுத்த திருநாமம். சூரர்களின் தலைவன். ஹனுமான், சுக்ரீவன், அங்கதன் முதலான சூரர்களான வானர வீரர்களுக்கு தலைவன். திரள் விளங்கும் மாருதியோடமர்ந்தான் தன்னை இல்லனகு திருச்சித்திரகூடன் தன்னுள். ராமசஸ்துரு பருத்தாமகம் ராமசஸ்துரு பருத்தாமகம் கீதையில் சொல்றார் என்று கண்ணன் ஸ்ரீ கீதையில் சொல்வது ஆயுதம் வல்லவரில் சிறந்தவன் சக்கரவர்த்தி திருமகந்தபடி என்றார். திரிலோகாத்மா அடுத்த திருநாமம். மூவுலகங்களிலும் சஞ்சரிப்பவன். விண்மீது இருப்பாய் மலமேல் நிற்பாய் யோத்திலங்கும் வரை எந்திருவாய் என்மீறி என்று பருவண்டத்தாய். அத சா தத்யகமனே. அதா என்னும் தாத்து சதா சஞ்சாரத்தை குறிப்பது. ஆத்மா என்பதற்கு எப்போதும் சஞ்சரித்துக் கொண்டே இருப்பவன் என்று ஒரு பொருள் உண்டு. ஜெகத்ரக்ஷணார்த்தமாக மூவிரகங்களிலும் எப்போதும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பவன். மகர தேசத்தில் மகாபோதம் என்னும் மலையில் தேவதேவனான
ஜனார்தனன் லோகநாதன் என்னும் திருநாமம் தாங்கி நிலைத்திருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. மலமேல் நிற்பாய் ஆழ்வார் பாசுரம். அடுத்தது திருலோகேஷா, உலகம் மூன்றுடையாய் மூவுலகங்களுக்கும் பிரபு ஈஸ்வரன் தனது இடத்தில் இருந்து தானாக பிராஜூரீஸ்வரம் என்ற இடத்தில் விஸ்வேஸ்வரன் என்ற பெயருடன் கோயில் கொண்டுள்ளது சொல்லுகிறது. கேசவஹா அடுத்த திருநாமம், துக்கங்களை அழிப்பவன். கிளேசநாசனகா, கேசவ கிளேசநாசனகா, வினையேன் வினத்தில் மருந்தாய் மருந்தானாய் விண்ணோர் தரவா கேசவா ஆழ்வர். கேசவ கேசிஹாலோகே என்றும் கேசவஹா கிளேசநாசனகா என்றும் பிரமாணம். கேசிஹா துயர்களை களைப்பவன், இதே பொருள்படுவது. கிளேசநாசனகா வடமதுரையிலும் வாரணாசி இந்து மாதவ சுவாமியிலும் கோயில் கொண்டிருப்பவன். கேசியை கொன்றவன், அழகிய சேஷ பாஷங்களை உடையவன். கா எனப்படும் பிரம்மனையும் ஈசகா எனப்படும் சிவனையும் தனது உடலில் இருந்து உண்டாக்கினவன். இதை சிவன் பகவானிடம் விண்ணப்பம் செய்வதாக ஹரிவம்சம் கூறுகிறது. பிரம்மனுக்கும் சிவனுக்கும் ஈசன் பிரபு ஈசஸ்ச கேசவா. அடுத்தது கேசிஹா, கேசியை மாய்த்தவன். பெரிய குதிரை வடிவில் வந்த கேசி என்ற அசுரனை கொன்றவன் கண்ணன். மாவாய் பிளந்தான் திருப்பாவே, மாவாய் பிளந்தானை மந்திரமாட்டிய கேசவம் கேசிகந்தாரம் என்று வியாசர் திருவாக்கு. கூந்தல் வாய்க்கைண்டான், கூந்தல் என்று லட்சணையாக கேசியை சொல்லித்து. ஹரிஹி அடுத்த திருநாமம், பச்சைவண்ணன். பச்சமாமல போல்மேனி கோளவாய் கமலச்செங்கன் அச்சுத்தன். ஹரா என்று பச்சை நிறத்துக்கு பெயர். பாபங்களை போக்குபவன், யாகங்களில் ஹரிர்பாகங்களை பெற்றுக் கொள்பவன். சர்வேஸ்வரன் கோவர்த்தனமலையின் மேல் ஹரி என்ற பெயருடன் கோயில் கொண்டுள்ளான். இவனை சொல்வது பெரிய திருவந்தாதி பெரிய திருவடி 3, 5, 8 காண்பா. அடுத்து காமதேவ காமபாலகா, காமிகாந்த கிருதாகமா, அதித்தேஷ வபூர் விஷ்ணு வீரோரந்தோ தனஞ்சயா. 10 திருநாமம் இருக்கிறது. என்னது? காமதேவகா, விரும்பியவற்றை எல்லாம் அளிப்பவன். தேவசப்தத்துக்கு கொடுப்பவன் என்று பொருளுண்டு. தீவியதி என்பது தானத்தை குறிக்கும். இமயமலையில் சங்கராலயம் என்ற தேசத்தில் காமதேவன் என்ற பெயருடன் அப்சரசுக்களால் ஊடிக்கப்பட்டவனாய் எதிர்விரும்பு கேட்டாலும் கொடுப்பவனாய் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. உண்மையில் எதையும் கொடுக்க வல்லவன் இவன் ஒருவனே. சர்வபலப்பிரதோகி விஷ்ணு என்று பிரமாணம். எல்லையும் காலையும் தன்னை நினைந்திரா நல்லவர்கள் நமக்கேறந்தருள் செய்வான். கற்பகம் என்று போர்த்தப்படுபவன். அடுத்தது காமபாலகா, கொடுத்ததை காப்பவன். விரும்பினதை கொடுப்பதோடு இல்லாமல் தான் கொடுத்த சொத்து அதை பெற்றவரிடம் நிலைத்து இருக்கும்படி பரிபாலிப்பவன். காமி அடுத்த திருநாமம், விரும்பத்தக்கவை அவை யாவையும் நிறைந்தவன். சிறந்த பலன்களை எவ்வளவு கொடுத்தாலும் தந்திரம் அவை குறைவர விரும்பியிருக்க பெற்றவன். பிறருக்கு கொடுப்பதற்காகவே இந்த நிறைவு.
காந்தகா அடிச்சிருக்கிறோம். யாவராலும் விரும்பத்தக்கவன், மிக்க சௌந்தரியம் வாய்ந்தவன், கண்டவர் ரம்பரம்பழங்கும் கணவரத்தின் கருவணியே. பெருமாள் திருவே நீல மணி போல் அழகுள்ள இளனை இவனை கண்டார் யாவரும் தோறு மனதை இசைந்து இவனிடம் அழித்து விடுவர். அதனாலென்றோ ராமதேவன் என்ற இவனை அப்சரசுக்கள் பூரிப்பது. இப்படியே மற்ற திருநாமங்களில் பொருள் கொண்டு பல க்ஷேத்திரங்களுடன் எம்பெருமானுக்குள்ள சம்பந்தத்தை ஊகித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது கிருத்தாகமாக, ஆகமங்களை உண்டு பண்ணியவன். பிரகடீகிருத்த ஆகமஹா, சாஸ்திரங்களை வெளியிடுபவன். செமயநீதி நூலெங்கோ, ஒடுங்கு கேள்வி இசையெங்கோ. இனி சக்தீஷன் என்று அவதாரத்தை பற்றிய திருநாமங்களை நானா மந்திர தரிசி, பல பல மந்திரங்களை கண்டு வெளியிட்டவன் என்று இந்த அவதாரத்துக்கும் சிறப்பு. நாராயணாவதாரம் திருவெட்டாட்சரத்தை வெளியிடுவதற்காக என்பது பிரசித்தம். நரநாரணனாய் விலகத்தர நூல் சிங்காமி தரித்தவன் எம்பெருமான். அதுபோல இங்கும் பல மந்திரங்களை வித்யைகளை உலகுக்கு உபகரித்தவன். நிர்மல மனமுடையவருக்கு அநேக மந்திரங்களை அடங்கிய வித்யையை வெளியிடுகிறான் என்று இவ்வவதாரத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது மதிர்தேஷபுகு, சொல்லித்தரக்கட்ட முடியாத திருமேனிகளை உடையவன். அந்தந்த யுகத்தில் அந்தந்த காலத்துக்கு சேரா அவன் வெவ்வேறு விதமான காந்தியோடு பரிகிரகிக்கும் திருமேனிகள் கணக்கில் அடங்காதவை. நிரூபித்து சொல்ல முடியாத திவ்யமங்கள விக்கிரகங்களை உடையவன். திருவிருவில் கருநெடுமால் எண்ணம், திரைதைக்கண் வளையுருவாய் திகழ்ந்தான் என்னும் பெருவடிவில் கடலுமதன் கொண்ட காலம். பெருமானை கருநீர வண்ணன் தன்னை ஒருவடிவத்தோர் ஒருவன் என்று உணரலாகா அந்தனனை திருதிறந்தாண்ட இயல்பான நீலவண்ணனான எம்பெருமான் திரேத்தாயகத்தில் சிவன் திருவள்ள வடிவ உடையவனாய் இருப்பான் என்றும், பல வடிவங்களுடன் கடல் கடைந்த உமரன் கொண்ட கிருத்தியுகத்தில் சங்கவண்ணனாக இருப்பான் என்றும் சொல்வதைய ஒருபடிப்பட்ட விக்கிரகம் உடையவன் என்றும் ஒருவிதமான நிறத்தை உடையவன் என்றும் அறியப் போகாது. அதுக்கு அனிர்தேஷ்ய வபுகு, அது வியாக்கியானம். அடுத்தது விஷ்ணு, எங்கும் வியாபித்திருப்பவன். படைத்த பொருள்களை ஒவ்வொன்றிலும் உள்புகுந்து அவற்றுள் முழுமையாக பரந்து வியாபித்தல், அவற்றை தூண்டி நடத்தல், அதாவது சிருஷ்டி, அந்த பிரவேசம், வியாப்தி, நியமனம், இவை நாளும் பிரம்மத்துக்கே உரிய லட்சணம். விஷ்ணு சப்தம் வியாப்தியை சொல்லும். மேல் சொன்ன நாளில் ஒன்றை சொன்னால் மற்றவையும் சொல்லப்பட்டதாக கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் சக்தி உள்ளவன், சக்தீஷன், சர்வசக்தியாத்மனே, எல்லா சக்திகளும் சேர்ந்த உருவுள்ளவன் என்று இவை பற்றிய மந்திரம். எல்லா பொருள்களும் பரபிரம்மமான அவனால் வியாபிக்கப்பட்டிருந்தால் விட்டிருத்தல் பற்றி அவன் விஷ்ணு என்று ஆதித்ய புராணம் கூறும். மூவிலகங்களையும் ஓரிடம் விடாமல்
திருவடிகளால் அளந்தவன் விஷ்ணு. விக்ரமா விக்ரமநாத் தேவா என்று மகாபாரதம் உத்தியோகபரம் திவ்ய சக்தி யோகத்தை சொல்லுகிறது. என்னை கொண்டு என் பாவந்தன்னையும் பாரக்கைத்து எவரை இருபிறப்பும் எமையை இருபிறப்பும் மேவின் தன்மையனாக்கினான் வல்ல நம்பிரான் விட்டுவே. என்னை கை கொண்டு என் பாவங்களை போக்கி என் தொடர்புடையார் ஏது ஜென்மம் தன்னை அடையும்படி ஆக்கினான். சர்வ வல்லமை படைத்த என் சுவாமி விஷ்ணு இது ஒரு சக்தி யோகம் நிறைந்தபடிதான் என்று திருநாமங்கள் விஷ்ணு அங்கும் காண்க. 250 இரண்டாவது திருநாமம் விஸ்வம் விஷ்ணுன்றதை பார்த்தான். வீர அடுத்த திருநாமம் வீரன். வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காயிரோன் நீ பின்முடரும் வியக்கொண்ட வீரன் தன்னை சாதுக்களை நலியும் துர்க்கர்களை அளிப்பவன். சாருதனத்தை நிலையும் கஞ்சனை சாதிப்பதற்கு பிறந்த ஆதித்யன் பிறந்த ஆதியம் சோதி தனது கட்டளையே எதிர்நோக்கியுள்ள திருவாழி முதலான பஞ்சாயுதங்களை பிரயோகம் பண்ணி ஆசிரியர்களை அழிப்பவன். செங்கொடிகரம் வில் உலக்கை வல்வாள் தண்டு கொண்டு உள்ளூர்ந்து விலையில் உண்மையுடைய அரக்கன் அசுரரை மாடப்படுப்புறத நன்மையுடையவன். ஆழ்வார் பாஷம். அண்டிலங்கை நீதி செய்து சென்று கொண்டு வென்று கொண்ட வீரனா திருச்சென்று வருத்தம். புரட்சமைகளை ஓடும் வகை வாது செய்த எதிராசனார் அவர்களை மாய்த்த பெருவீரர் நாளும் மிக வாழியே என்று வாக்கிய குதிருஷ்டிகளை வாதில் ரெண்டு பெருவீரர் என்று எம்பெருமானார் போர்த்தப்படுவதை நினைவூட்டுகிறது. ஆர்த்தி பிரபந்தத்தில் காணலாம். அடுத்தது அனந்தஹா எல்லையற்றவன். எல்லாவிடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா பொருள்களிலும் எல்லா பிரகாரங்களாலும் இருப்பவன். இப்படி ஓர் அவதி இல்லாமல் இருப்பவன் அனந்தன். சத்தியம் ஞானவனந்தம் பிரம்மா என்று ஸ்ருதி பரமபுருஷனை அனந்தம் முடிவில்லாதவனாக சொல்லுகிறது. இன்பம் அளவிருந்தெங்கும் அழகவர் சூரடையன் அனந்தமூர்த்தையே எல்லையற்ற ரூபம் உடையவன் பொருட்டு என்று அவனை பற்றிய மந்திரம். நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்யமே கீதையிலே என் பெருமைகளை விஸ்தரித்து சொல்லுவதற்கு முடிவே கிடையாது. அந்தமில் புகழ் அனந்த புனர் ஆதிரன்னை அனந்த புறநகர் ஆதிரன்னை கணக்கர நூல் கணக்கரு நலத்திறன் அந்தமில் ஆதியும் பகவான் காண்க. ஆழ்வார் பாசனத்தை கோட் பண்ற தக்கா. தனஞ்சயா உலக ஐஸ்வர்யங்களுக்கு மேலானவன். அவனை பெறுதற்கு ஒப்பிட்டால் உலகிலுள்ள எல்லா ஐஸ்வர்யங்களும் பொன் மணி யாவும் புல்லென தோற்றும். அவனுடைய எல்லையற்ற இனிமை அப்படிப்பட்டது. எனக்கு தேனே மாலே கண்ணலே அமுதே என்னும்படி எல்லா இனிமைகளும் அவனிடம் உண்டு. ரசோவை சஹா என்று ஸ்ருதி குணத்தாலும் சௌந்தரியத்தாலும் ஐஸ்வர்யத்தாலும் எல்லையில்லாதவன் அனந்தன். இவன் முன்பு எந்தவித அழகு தனம் ஒளி எதுவும்
லாக்கியமாக ஈடுபடாது. இதனால் எல்லாராலும் ஆசையுடன் விரும்பத்தக்கவன். கோலமே தாமரக் கண்ணதோர் அஞ்சல நீரமே திங்களதாவியை ஈர்கின்ற சீரமே உன்னை மெய்கொள்ள காண விரும்பும் என் கண்களே அப்படின்னு ஆழ்வார், நம்மாழ்வார் முடியானேல. பிரம்ம பிரம்மஞோ பிரம்மகிருத் பிரம்ம 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 விவர்த்தன பிரம்மவித் பிராமணோ பிரம்மி பிரம்மஜோ பிராமண பிரியா. 9 திருநாள். பிரம்மண்யா பெரியவைகளுக்கு காரணம், அனுகூலன். பிரம்மம் என்றால் மிக பெரிது என்று பொருள். இதை விட பெரிது எதுவும் இல்லை, என்றும் இல்லை. இதுவே பரம்பொருள். செல்வர் பெரிய திருமாவளவர்கள் நான் செய்வதென்பர். பிரம்ம சப்தத்தை மற்ற விஷயங்களிலும் பயன்படுத்துவது வழக்கில் உள்ளது. ஜீவாத்மா அணுவாயனும் பிரகிருதி சம்பந்தம் இல்லாத சுத்த நிலையில் ஜீவனின் ஞானம் ஒரு தடையும் இன்றி எங்கும் பரந்திருப்பதால் இந்த பெருமை பற்றி ஜீவாத்மாவையும் பிரம்மம் என்று குறிப்பிடுவதுண்டு. தத்த ஜானம் சஞ்சீதம். ஞானமே உருவான அந்த ஜீவாத்மா பிரம்மம் எனப்படுகிறது என்று ஸ்ரீ விஷ்ணு புராணம். அவ்யக்தம் பிரகிருதி பிரம்மம் எனப்படுகிறது. பிரகிருதி ஜீவனுக்கு போக்கியமாய் பயன்படுவது பல பல பொருள்களாக மாறுகிறது. மாறினார் மூல பிரகிருதி மிஞ்சியே இருக்கும். மண், வன, குடம், செட்டி, பானை என்று பல பொருள்களை செய்ய பயன் கொண்டாலும் பயன்படுத்தப்படாத மண் நிறையவே இருக்க கொண்டிருக்கிறது அல்லவா? சூழ்ந்ததனில் பெரிய சுடஞானம் இன்பம் என்று இவை இரண்டையும் வியாபித்து நிர்வகிக்கும் சங்கல்ப ஞானத்தினால் இன்பமயனாய் இருப்பவன் என்று பரமாத்மாவை பெருக்கி கூறி எழுதினார். மமயோனில் மகத் பிரம்மா கீதையில இந்த ஜகத் ஆக பன்னிற்கும் மிகப்பெரியது பிரம்மம் என்னுடையது. இந்த வாக்கியத்தில் பிரகிருதியை பிரம்மன் என்கிறது. அணுவான ஜீவனை பிரம்மன் என்பது ஞானப்பெருமையினால் உடல் சிறுத்து மகா ஞானவான்களாய் உள்ளவரை ஆழ்வார் சிறுமாமனிஷர் என்பது காணலாம். இருக்கிறது பிரம்மண்யா. அடுத்தது பிரம்மகிருத் பிரம்மகா. பிரம்மனை படைக்கும் பெரிய வஸ்துக்களை, உலகங்களை படைப்பவன் நான்முகனான பிரம்மன். அவனை படைத்தவனும் நீமித்து நடத்துவனுமான பகவான் பிரம்மகிருத் பிரம்மா. தேவும் எப்பனுடன் படைக்க பூவில் நான்முகனை படைத்தார் தேவன் பெருமான். பிரகிருதி பெரிது, அது மகத்து. அகங்காரம் என்பது பல பெரிய பொருள்களை விரிவடைகிறது. இவற்றை எல்லாம் நீக்குவன் பகவானே. அடுத்தது பிரம்மா, பரமாத்மா. இதுவே பிரம்ம சப்தத்துக்கு முக்கிய பொருள். தானே எங்குவலன், தன் குணங்களால் எங்குவலன். மற்ற பொருள்களை தன் சங்கல்பத்தால் பெருமையுடையவகையாக பண்ணி இம்மூன்றும் பொருந்துவிடம் பரமாத்மா ஒன்றே. எல்லையற்ற கல்யாண குணங்கள் உள்ளமையால் பகவான் மிகப் பெரியவன். உபய விபூதி ஐஸ்வர்யத்தால் மிகப் பெரியவன். தன் ஸ்வரூபத்தால் மிகப் பெரியவன். தான் செய்யும் செயல்களை பிறர் உதவியை நாடாமல் நிறைவாக செய்து முடிக்க வல்ல பெரியவன்.
பிருஹத்வாத் பிரம்மணத்வாச்ச பிரம்மேதி பிரகீரியதே. பெரியதாய் உள்ளதாலும் பிறவத்தை பெரிதாக்க வல்லமையாலும் பிரம்மம் என்று பாடப்படுகிறது. ஒரு சம்சாரி ஜீவனை தனது எல்லையற்ற கிருபையா திருவடி திருவந்தாழ்வான் போன்ற சூரியனங்களோடு ஒத்த பெரியவனாக்க வல்லவன். எங்குமுடன் கண்ணன் ஆற்றல் மிக்கான் பெரியவரஞ்சோதி புக்க அரி. அடுத்தது பிரம்ம விவர்தனா, தர்மத்தை வளரச் செய்பவன். பிரம்ம சப்தத்துக்கு தபஸ் என்று வரும் பொருள் உண்டு. தர்மானுஷ்டானம் தபஸில் அடங்கியது. தபோ பிரம்மா என்று ஸ்ருதி போக்கியபதார்த்தங்களை குறைத்துக் கொள்வது தபஸ். தபஸ் வளர்ந்தால் மற்ற யாவையும் வளரும். க்ஷேமமளிப்பதான தபஸையும் தர்மத்தையும் வளர்ப்பவன் தர்ம விவர்தனா. சிந்தனையை தவநெறியை திருமாலை அந்தணனை திருவடி. அடுத்தது பிரம்ம வித்து, வேதங்களை உள்ளபடி அறிந்தவன். வேதம் பிரம்மா எனப்படுகிறது. வேதம் எல்லையற்றது. அனந்தாவை வேதா என்ற ஸ்ருதி வேதத்தின் எல்லையை அறிந்தவன். வேத வித் பிரம்ம வித் வேதாந்த கிருத் வேதவிதேவ சார்த்தம். வேதம் ஆதி அனந்தம் மத்ததாகிய தேவதைகளோ வேதத்தை முழுதும் அறிய மாட்டார்கள். ஜெகத்காரனான நாராயணன் முருகனே தானே இவத்தை அறிவது என்று மகாபாரதத்தில் கூறுகிறது. பண்டாய வேதங்கள் நான்கும் பண்டனான் வரையும் கேள்வியும் கேள்வி பரங்கடம் பரங்களின் பரணம் தானாய் என்ற என்பெருமான் திருவடி. அடுத்தது பிராமண, வேதத்தை கற்பிப்பவன். பிரம்ம நயதி அனதி என்று பிராமணா. பிராமணன் வேதத்தை ஓதுபவன் கற்பிப்பவன். பத்திரிகோத்திரத்தில் தத்தாத்திரேயன் என்ற பிராமண குருவில் அவதரித்தவன். கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள் தானும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்தான் திருவடியில் வருது. யோ பிரம்மாண்டம் விரதார் பூர்வம் யோவை வேதாம் பிரகினோரி தஸ்மை என்று உபனிஷத் வாக்கியம். பிரம்மனை முதலில் படைத்து அவருக்கு வேதங்களை கற்பித்தவன். அடுத்தது பிராமி, பிரம்மாவை பிரமாண பிரமேயங்களை விடையவன். பிரமாணம் வேத சப்த ராசி, பிரமேயம் அதில் சொல்லப்படும் அறிவிக்கு விஷயம். மிகவும் விரிவான பிரமாண பிரமேயங்களை பிரம்மா என்கலாம். சர்வம் பிரம்மமயே ஹரிஹி, பிரம்ம சப்தத்தாலே சொல்லப்பட்டவை யாவத்தினுடைய வடிவும் ஹரிஹி என்று பிரமாணம். யாவத்தையும் தந்திரம் விடுதலும் ஹரி. பொழில் வேங்கட வேதியினே திருவடி. அடுத்தது பிரம்மஜ்ஞா, வேதங்களை அறிந்தவன். வேதங்களை உண்மையான பொருளுடன் சாட்சாத்கரித்தறிந்தவன். நான் முருகனே வேதங்களை முழுமையாக அறிந்தவன் என்று கண்டபிரான் திருவாக்கு கீதையில் 15:15. எம்பெருமானை வேதமாகவே செந்தோகா பௌடியா சாமவேலியனே உடன் சுடர்மிகு சுருதியுள் இவர் வாயின் நல்வேதமோதும் வேதியர் ஆவர் ஆவர் தோழி திருவடி. ஆழ்வார் குடேசன். பிராமண பிரியகா, பிராமணர்களை நேசிப்பவன். தரிகாரணா பிராமணா பிரியா அஸ்யா, வேதம்பல்லார்களை ஆன இந்தனர்கள் இவருக்கு அன்பர்கள். நான் அசுரர்களை பிராமணர்களின்
அனுகிரகத்தினால் அழிக்கிறேன் என்று பகவத் வாக்கியம் விஷ்ணு தர்மத்தில எந்த கற்களான அந்த அந்தணர்கள் என்னை எளிதில் அடைய என்ன தடை கீதை பிராமணர்களுக்கு பிரியமானவன் அந்தணர்தம் சிந்தையானை திருநெடுந்தாண்டகன். இதுவரை பிரம்மசப்தத்தினால் சொல்லப்படும் பகவானின் பெருமை பாடப்பட்டது. இனி மகதோ மகியான் பரம் என் மகதோ மகாந்தம் மகதா பரமோ மகான் என்ற ஸ்துதி வாக்கியங்களால் இவருடைய எல்லையற்ற பேச்சுக்கு நிறவில்லாத பெருமை பேசப்பட்டிருந்தது. மகாக்கிரமோ மகாகர்மா மகாதேஜா மகாரதா மகாகர்த்துர் மகாயுஜ்வா மகாயஜ்ஞோ மகாஹவிஹி. அஸ்மிருதமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லோகம் வந்தே துரம்பராம்.